சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் களியார வரும் யானை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய நினைவினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பில் இந்த இணைப்பிலே இணைந்து மெய்கண்ட நூல்களில் சிலவற்றை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு அருள் செய்த திருவருடையும் குருவருடையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, சைவ பாட வகுப்பின் நெறியாளரும் நாம் படிக்கின்ற நூல்களின் உரையாசிரியருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரிய பெருமக்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழி மெய்களாலே நாம் அனைவரும் வணங்கி மகிழ்வோம். அன்பர்களே, உமாபதி சிவம் அருளி செய்த சிவபிரகாச நூலிலே அணைந்தோர் தன்மையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அணைந்தோர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அழகுபட காட்டினார் உமாபதி சிவம். ரொம்ப அருமையான பாட்டு. தொண்டர்கள் தாமும் வானோர் தொழும் திருமேனிதானும் அண்டரும் கண்டிலாத அண்ணலே என வணங்கி வெண்தரளங்கள் சிந்த விழி வெண்தரளங்கள் சிந்த விழி மொழி குளர மெய்யே கண்டு கொண்டிருப்போர் மெய்யே கண்டு கொண்டிருப்போர் ஞான கடல் அருந்தினோரே என்று ஞானக்கடல் அருந்தியவர்கள் மெய்யையே கண்டு கொண்டிருப்பார்கள் என்ற திருப்பாடல் ரொம்ப மிக உயர்ந்த திருப்பாட்டு. ஆக அடியார்களை கண்ட பொழுதும் இறைவனுடைய கருணையை உணர்ந்த பெரியவர்கள் சிவலிங்கத்தை பார்த்த பொழுதும் தேவர்கள் சிவலிங்கத்தை பார்த்த பொழுதும் அண்டரும் கண்டிலாத அண்ணலே, தேவர்களும் காண முடியாத சிறப்பாக இருக்கக்கூடிய அண்ணலே என வணங்கி வெண்தரளங்கள் சிந்த. ஆமா, வெண்தரளங்கள் கண்ணில இருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் பெரிய வெண்தரளங்கள் சிந்த. பிறகு மொழி குளற, அப்படியே பேச்சு இறைவன் கருணைய நினைச்ச உடனே நான் தழுதழுத்துதான். மெய்தான் நரும்பி விதிர் விதிர்த்து உன் வரையார்களுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி என்று அந்த மெய்ப்பாட்டை அழகுபட காட்டுவார் மணிவாசக பெருமான். எனவே மொழி குளற மெய்யே கண்டு கொண்டிருப்பார்கள். சிவபெருமானுக்கு மெய்யின் பேர். உண்மை விளக்க நூல்ல பொய் காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளா மெய் காட்டும் மெய் கண்டாய்
என்று குருநாதரை அளவுபட காட்டுவார். மணவாசகம் கடந்தார். கண்டு கொண்டிருப்பார்கள். யார் என்றால் ஞான கடல் அருந்தினோர்கள் என்று இந்த அலைந்தோருடைய தன்மையை ரொம்ப அருமையா நிறைவு செய்கிறார் ஆசிரியர். இனி 99வது பாடல். நூல் கருத்து. முதல்ல 7வது பாடலிலேயும் நூற்கருத்துன்னு காட்டினார். இங்கேயும் நூல் கருத்து. ஆக 7வது பாடல்ல என்ன சொன்னார்? புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்று தொடங்குகிற பாடல். அது நம்ம நூல் கையில இருந்தா 17வது பக்கம் அந்த பாடல் இருக்கும். புறச்சமயத்தவர்க்கு இருளாய் என்று சொல்லி வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்று காட்டினார். ஆக வேதாந்தத்திலே, வேதத்தினுடைய அந்தங்கள்ல, உபநிடதங்கள்ல சில மாறுபாடுகள், கருத்து முரண்பாடுகள் இருக்கின்றன. அதை தெளிவாகும் பொருட்டு சைவ சித்தாந்தத்தின் திறன் இங்க சொல்ல கூறினேர்னார். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நூல் கருத்து அப்படி சொல்ல போகிறேன்னு தொடங்கி இங்க 99வது பாடல்ல நான் பெத்தம் முத்தி ஆகியவற்றின் கருத்துக்களை எல்லோரும் விளங்கி கொள்ளுகிற வகையில நாம் கூறினாம். யார் யார் ஏற்றுக்கொள்ளுகிற முறையில என்று சொன்னால், உலகத்துல உயிரை பக்குவப்படுத்திற்கு சொல்லக்கூடிய சமய நெறிகள் உலோகாயதன் முதலாக சிவாத்து விதி ஈராக 24 சமயவாதிகள் இருக்கிறார்கள். அந்த 24 சமயவாதிகள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட அளவளாவிய அந்த கொள்கைக்கு கேட்டு அவர்கள் விளங்கும்படியாகவும் வேத தலை தரு பொருளாய், வேதத்தின் சிரமாக இருக்கிற பொருளாகவும் என்றும் பேரின்பமாயும் பிறகு தாவில் சத்காரியத்தாய் கேடில்லாத உள்ளது போகாது இல்லது தோன்றாது என்னும் சத்காரிய இயல்புடையதாய் மலைவரும் உணர்வால் கட்டு நிலையையும் அதிலே இருந்து விடுபட்ட நிலையும் உலோகாயதன் முதல் சிவாத்து விதி ஈராக அவர்கள் மதிக்கத்தக்க முறையில நாம் கூறினாம் என்று முடிக்கின்றார் 99வது பாடல். அதுல நிலவு உலோகாயத ஆதி நிகழ் சிவாத்துவித அந்தம். இது சமயங்களை புறச்சமயம் என்றும் அகச்சமயம் என்றும் பிரித்தார்கள். பிறகு சிவஞான முனிவர் வந்த பிறகு புறச்சமயத்தை 2ஆ பிரித்து புறப்புறச்சமயம், அகச்சமயத்தை 2ஆ பிரித்து அகப்புறச்சமயம் அகச்சமயம் பிரித்தார்கள். இது தொல்காப்பியத்தில் இந்த மாதிரி ஒரு பிரிவு புறம் அகப்புறம், புறம் புறப்புறம், அகம் அகப்புறம் என்று இருப்பதை தொல்காப்பியத்துல பார்க்கலாம். கு. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் இப்படி 2 இருந்ததை 4ஆ பிரித்ததற்கு காரணம் தொல்காப்பியத்தின் அடிப்படையில் என்று ஆராய்ச்சி உரையில் எழுதுகிறார்கள். அப்போ புறச்சமயம், புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அகச்சமயம், ஒரு சமயத்துக்கு 4, 6, 4 24 சமயவாதிகள். அதுல முதல் இருப்பது உலோகாயதன், கடைசியா இருப்பது சிவாத்துவிதம். அது உங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு விளக்கம் வேணும் என்று நீங்கள் எண்ணுவீர்களே ஆனால் 18வது பக்கம் வந்தீங்கன்னா புறப்புறச்சமயம் என்று ஒன்று இருக்குது பாருங்க. 18வது பக்கம். புறப்புறச்சமயத்தார் உலோகாயதர், மாத்தியமிகர், யோகசாரர், சௌந்தராந்திகர், வைவாடிகர், ஆறுகதர், இவரெல்லாம் புறப்புறச்சமயத்தார்கள். அடுத்த பக்கம் 19ல வந்தீங்கன்னா புறச்சமயத்தார் தார்க்கிகர், மீமாஞ்சகர், ஏகான்மவாதி, சாங்கியர்,
யோக மதத்தினர். பாஞ்சராத்திரிகள் இது புறச்சமயத்தார். இனி 20வது பக்கம் வந்தீங்கன்னா அகப்புறச்சமயத்தார். பாசுபதர், மாபரதர். 20வது பக்கம் பாசுபதர், மாபரதர், காபாலர், வாம மதத்தினர், பைரவ மதத்தினர், ஐக்கியவாத சைவர். அதுக்கு கீழே போனீங்கன்னா அகச்சமயத்தார், பாடானவாத சைவர், வேதவாத சைவர், சிவ சமவாத சைவர், சிவ சங்கிராந்தவாத சைவர், ஈஸ்வர அபிகாரவாத சைவர், சிவாத்வித சைவர். சிவாத்வித சைவர் 6வது பாருங்க, சிவாத்வித சைவர். புறப்புற சமயத்துல உலோகாயதன் ஆதி சிவாத்வித சைவர் ஈராக. அப்ப அந்த உலோகாயதன் முள் சிவாத்விதம் வரை இருக்கிற பட்டியலை 30வது பக்கங்களிலே நாம கொஞ்சம் தெளிந்து உலோகா அவரவர்களுடைய சமய கோட்பாடுகளை கூறி சாராத கொள்கையுடையதாய், வேத தலைதரு பொருளாய், வேதங்களின் உச்சியாகிய உபநிடதங்கள் கூறும் பொருளாய், அடுத்து இன்பாய், பேரின்பமாய், தாவில் சட்காரியத்தாய். சட்காரியம் என்பது உள்ளது போகாது இல்லது தோன்றாது என்ற முறையில கேடில்லாத சட்காரியவாத கொள்கையை சொல்லி மலை வரும் உணர்வால், மலைவு என்பது ஐயம்னு பேர், எந்த விதமான ஐயம் இன்றி தெளியக்கூடிய சைவ சித்தாந்த அறிவால், உணர்வால சைவ சித்தாந்த அறிவால் பெத்த முத்திகள் மதித்தாம். பெத்தம் என்பது கட்டுநிலை, முத்தி என்பது விட்டுநிலை. ஆக கட்டுநிலை விட்டுநிலை ஆகிய ரெண்டினுடைய இயல்புகளை மதித்தாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிற முறையில இந்த நூலிலே நாம் கூறினாம் என்று 7ல திறன் தெரிக்கலொற்றாமல தொடங்கி 99ல அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில, மதிக்கத்தக்க வகையில நாம் உயிர்களுக்கு கட்டுநிலை பெத்த நிலை ஆகிய நிலைகளை பற்றி உலோகாயதன் முள் சிவாத்துவது ஈராக இருக்கிற அந்த கொள்கைகளுக்கெல்லாம் நாம் சாராத நெறியில பேரின்பமாய் இருக்கிற இந்த இறைவன் உயிர்களுக்கு கொடுக்கூடிய 2 நிலைகளை நாம் தெளிவாக கூறினாம் என்று 99வது பாடல் ரொம்ப சிறந்த திருப்பொருள், சிறந்த திருப்பாடல். சட்காரியம் என்பது உள்ள பொருளிலே இருந்துதான் காரியம் தோன்றும். அதனால் உள்ளது தோன்றும் இல்லது தோன்றாது என்று சொல்லுகிற முறை உண்டு. சட்காரியவாதம் உள்ள பொருளிலே இருந்துதான் காரியம் தோன்றும் என்பதை மிக அருமையா சட்காரியத்தாய், அது தாவில் சட்காரியத்தாய் என்று அழகுபட நினைவூட்டிருக்கிற பகுதியை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நூலிலே உலோகாயதன் முதலா சிவாத்துபதி ஈராக சொல்லப்படுகிற அந்த சமய கோட்பாடுகளில் அளவலாவி அதிலே சைவம் அதில் சாராத கொள்கையதாய் இருப்பதை காட்டி, வேதத்தின் உச்சியாக உபநிடதங்கள் கூறும் பொருளாக, பிறகு பேரின்பத்தாய், கேடிலா சட்காரிய இயல்புடையதாய், ஐயமின்றி தெளியும் சைவ சித்தாந்த அறிவால் கட்டுநிலை விட்டுநிலை ஆகிய 2 இயல்புகளை எல்லோரும் உணருகிற வகையில, மதிக்கிற முறையில நாம் கூறினாம் என்று
உமாபதி சிவமே நிறைவு செய்திருக்கிற பாங்கு ரொம்ப அழகாக அமையப்பட்டிருக்கிறது. நிறைவாக 100வது பாடல். இந்த நூல் யாருக்கு பாடம் சொல்லலாம் என்ற கருத்தமைந்தது. அதாவது இறைவனுடைய கருணையை உணர்ந்து இருவனை ஒப்பு மலபரிபாகம் அடைவதற்காக ஞான குருவனிடத்திலே தீக்கை பெற்று அதன் பிறகு இந்த சிவப்பிரகாசம் ஆகிய நல்ல நூலை விரிந்த பொருளை தெளிவாக உணரும் பொருட்டு அதற்கு ஏற்ப ஏது அடுத்து உவமை ஆகியவைகள் கூறி முன்பின் மலைவொழிய ஏற்றுக்கொள்ளுபவனிடத்தில இந்த நூலை சொல்லலாம் என்று நிறைவு பண்ணுகிறார் ஆசிரியர். நல்ல பாடல் பாருங்க. திருவருள் கொடுத்து. திருவருள் என்பது எது? அருள் அது நிலை, அருள் உருநிலை என்று திருவருட்பயனில் படிச்சிருக்கிறோம். இறைவனுடைய அருளே குருவாக வருவார். அப்படி இறைவன் குருவாக வந்து உபதேசம் செய்ய அதன் மூலமாக இருவனை ஒப்பு மலபரிபாகம் திருவருள் வீழ்ச்சி உண்டாகிய மாணாக்கனுக்கு ஆசிரியர் ஞான தீக்கை செய்வார். அப்படி செய்து பிறகு மற்ற சிவப்பிரகாச நன்னூல், இந்த சிவப்பிரகாசமாகிய நன்னூல், நன்னூல்ல நன்மை தருகிற நூல், உரையாசிரியர் மெய்ப்பொருள் நூல் சொல்லுவார். ஆக உண்மை தருகிற நூல் மெய்ப்பொருள் நூல். இப்ப சிவப்பிரகாசர் உமாபதி சிவம் இந்த நூலுக்கு முதல்ல என்ன பெயர் வச்சார்? சிவப்பிரகாசம் ஆகுமன்றே. 29வது பக்கம் 11வது பாடல் பாருங்க. சிவப்பிரகாசம் ஆகுமன்றேனார். 100வது பாடல்ல சிவப்பிரகாச நன்னூல். அப்ப மெய்ப்பொருளாகிய சிவப்பிரகாச நன்னூலை விரிவது தெளியுமாற்றால், விரிந்த பொருளை இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது படிப்பவர்களுக்கு தெளிவாக உணரும் பொருட்டு விரிவது தெளிவடைவதற்காக ஏது உவமை விளம்பிய ஏது நோக்கி அதற்குரிய காரண காரியங்களை எல்லாம் நன்கு கருத்தூன்றி படித்து பெருகிய உவமை 4 பெற்றியன். உவமை என்பது 4. அதே போல ஏதும் அப்படித்தான் 3 வகை. அந்த முறையில நான் கண்ட அனுபவ உண்மைகளை நான் நிறுவி அதை கருத்துக்களை பற்றி கருத்தை நாட்டி பின் முன் தரும் மலை ஒழிய முன்னும் பின்னும் உள்ள கருத்துக்களுக்கு முரண்பாடில்லாமல் முன்பின் மலைவு ஒழிய கொள்வோன். அப்படி நன்றாக கேட்டுக்கொள்பவனுக்கு இந்த நூலை பாடம் சொல்லலாம் என்று 100வது பாடல்ல நிறைவு செய்திருப்பதை பார்க்கிறோம். அதுல ஏது என்பது 3 வகையாக, இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபலத்தி ஏது. பக்கம் 175ல பாருங்க. 3 வகையான ஏது. இயல்பு என்பதற்கு மேற்கோள். மாய் என்பது பல பொருளை தரக்கூடிய ஒரு சொல். மாய் என்பது லட்சுமியை குறிக்கும். மாய் என்பது மாட்டை குறிக்கும். மாய் என்பது மாமரத்தை குறிக்கும். மாய் என்பது பெரிய மாலையை குறிக்கும். இப்படி மா பல பொருளை தருவது. என்னமா பொருள் தருது பாருங்க. என்பது பல பொருள் ஒரு சொல். ஆனாலும் மா பூத்தது என்கிற பொழுது மாமரம் பூத்தது என்று சொல்வது இயல்பு ஏதுன்னு பொருள். இனி புகை ஒரு இடத்துல புகை வருகிறது, அநேகமா நெருப்பு இருக்கிறதுனாலதான் புகை வருகிறது என்று நினைத்தல் காரிய ஏது என்று பெயர். இனி
குளிர் இல்லாததால் பனி இல்லை என்று எண்ணுதல் அனுபலத்து ஏதுன்னு பேர். இந்த முறையில ஏது 3ஆக காட்டி இனி உவமை 4 காட்டுகிறார். 1 வினை உவமை, 2 பயன் உவமை, 3 மெய் உவமை, 4 நிற உவமை. இப்படி 4 உவமை ஆக வினையுவமை. வினையுவமை என்பது புலி போல பாய்ந்தான், புலி போல பாய்ந்தான் அப்படின்னா அது செயலுக்கு உவமை. புலி போல பாய்ந்தான்னா பாயறக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். 4 கால் இருக்குதா, கோரப்பல் இருக்குதா, வாய் இருக்குதான்னு பார்க்க கூடாது. எனவே இது ஒருபடை உவமை என்று திரு அஞ்சு போற்றிப்பொருளில் சொன்னார். இங்க புலி போல பாய்ந்தான் பாய்தலுக்கு மட்டும் வினையோமை. மாறி என்ன வன்கை அது பயன். மழையை போல அள்ளி கொடுப்பவன் அது பயனோமை. துடி போன்ற இடை மெய்யுவமை. பால் போல நீரடைந்தான் அது உருவமை. இப்படி ஏது 3 4 உவமை கூறி விளம்பி அது விளங்கும்படியாக இதை தெரிபவனுக்கு மலைமொழிய கொள்வோன். பாடம் சொல்லுகிற பொழுது மலைப்பில்லாம விரைவா வாங்கி கொள்ள முடிய பக்குவனுக்கு நாம் இதை என்ன செய்யலாம், கூறலாம். இந்த முதல்ல தெரிஞ்சதை படிக்கவே வந்திருக்க மாட்டோம். அவ்வளவு அருமையா காட்டுகிறார். எனவே அவருக்கு கூறலாம் என்று காட்டுகிறார். நமக்கெல்லாம் அது இல்லையே, நம்ம கூறுறது தவறா என்று நினைக்கலாம். நாம் அப்படி கூர்த்த விஞ்ஞானத்தை அடைவதற்கு இந்த வகுப்பு அடிப்படையாக இருக்கும் என்று உங்களுக்கு நினைவூட்டி 100 பாடல்கள் பல கோடி ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தால் நாம் அதை சிந்திக்க ஏறியர்கள் கூட்டுவித்தது என்று சொல்லி இந்த அளவில் உமாபதி சிவம் அருளி செய்த சிவஞான சிவஞான சித்திக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய சிவப்பிரகாசம் என்ற நூலை முழுமையாக இறையருள் நம் மீது கருணை கொண்டு சிந்திக்க வைத்தது என்பதை உங்களுக்கு நினைவூட்டி மெய்கண்டார் தோத்திரமாக கீழே ஒரு பாடல் பாருங்க. வெண்ணயம் பதிதிகள் மெய்கண்டவன் அருள் உள்நிலை உடையோன் ஒருவன் உரைத்த தவப்பிரகாச தன்மையில் விரித்த பிரகாச செழு நீர் உண்மையை அருளுடன் ஆய்ந்து கொள்ள திருவருள் வினவல் திருந்திடுமன்றே என்று குருவை போற்றுகிற நிலைப்பாட்டை பார்க்கிறோம். சங்கத்தங்காகரத்துல வர தொடர் என்று குருநாதருக்கு வணக்கம் சொல்லுகிறார். இந்த முறையில சைவ பாட வகுப்பில நம்முடைய மையத்தில் சிவப்பிரகாசமாகிய நன்னூல் அவர் மேல பெயர் வச்சிருக்கிற பாருங்க. சிவப்பிரகாசத்துக்கு ஒரு பெயர் என்ன, நன்னூல் பெயர். மெய்ப்பொருளை தரும் நூல் உரையாசிரியர் எழுதியிருப்பார் நன்னூல். அந்த நன்னூலை நாம் வணங்கி ஏற்றுக்கொள்ளுபவர்களுக்கு அதை நாம் சொல்லலாம் என்று 100வது பாடல காட்டுகிறார். இதே உள்ளது நம்பியாண்டார் நம்பிகள். இது 100 பாடல்களை நமக்கு அமைய பெற்றிருக்கிறது. இந்த முறையில இந்த சிவப்பிரகாசம் உயிர்களுக்கு இறைவன் செய்கிற கருணையை சொல்லி, இறைவனுடைய கருணையை சொல்லி ஒரு படிப்பு முடிச்சோன்னா பட்டம் கொடுப்பார்கள். அது மாதிரி நாம வாழ்க்கையில இந்த பட்டத்துக்காக இல்லை,
அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும், உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிவப்பிரகாச நன்னூல் என்று அவரே சொல்லிட்டார். நன்னூல்னு அந்த முறையில நாம் மெய்கண்ட தேவனை வணங்கி அருணந்தி சிவாச்சாரியருடைய திருவடியும் வணங்கி சிவப்பிரகாசம் என்கிற நூலை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எப்பொழுதும் போல வகுப்பு முடிஞ்சா பாராயணம் செய்வோம். அந்த முறையில சிவப்பிரகாச 100 பாடலையும் பாராயணம் செய்து விடலாம். ரொம்ப அருமையான திருப்பாடல். முதல்ல இருக்கிற விநாயகர் விளக்கு போட்டுருவோம். நடராஜா துதி பக்கம் 6க்கு வாங்க. நண்பர்களே, முதல் பாட்டிலிருந்து போயிருவோம். விநாயகர் காப்பு பாடல். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவும் கழியார வரும் யானை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. முதல் பாடல் பக்கம் 6. ஓங்கொழியாய். பாடல் புத்தகம் இல்லாதவங்க படிக்கிறதுக்கு சிரமமா இருக்க சதீஷ். அதை கொஞ்சம் மையம் பண்ணி பெருசு பண்ணுங்களேன். அப்படியே அந்த டூல் பாரை வந்து இந்த பக்கத்துல இருந்து வலப்பக்கம் வச்சிட்டீங்கன்னா அந்த முதல் எழுத்துலாம் செய்ய. நன்றி. ஃபர்ஸ்ட் எழுத்து மறையிற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் கிளியரா காட்ட முடியுமா? அதான் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. மெல்ல மெல்ல அதைத்தான் சரி பண்றாங்க சுவாமி. திருடியா நினைக்கிறேங்க சுவாமி.